பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25 வாசிப்போம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது. அல்லேலூயா. பிரியமானே, அவளுடைய நிலைமை பாருங்க. 12 வருஷமா பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, பெரும்பாடு என்கிற ஒரு பலவீனம் அவர் சரீரத்தில் இருந்திருக்குது. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு அநேக வைத்தியம் பார்த்திருக்கிறார்கள். சற்றாகிலும் குணமடையலன்னு சொல்லப்பட்டது. அதனால் அதிக வருத்தம். அதாவது புரியுதுங்களா? வருத்தம், கவலை, வேதனை, இதெல்லாம் சரீரத்தில் இருந்தால் வியாதி சுகமாகாது. எத்தனை டாக்டர்கிட்ட போனாலும் எவ்வளோ மெடிசன் எடுத்தாலும் அந்த வியாதி முத்திட்டு தான் போகுமே தவிர அது குணமடையாது. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, வருத்தம் கொடுக்கல, மிகவும் வருத்தப்பட்டாலாம். வருத்தம், கவலை. இயேசு கவலைப்படாத, வருத்தப்படாத, பயப்படாத, இதெல்லாம் பிசாசினுடைய துதிகள். வருத்தப்படுறது, மிகவும் வருத்தப்படுகிற பொழுது வேதனைப்படுறது, துக்கப்படுறது, இதெல்லாம் இருந்தாக்கா எவ்வளோ டாக்டர்கிட்ட போனாலும் வியாதி சுகமடையாது. இப்போ கூடங்க என்னங்க, என் வியாதியை பார்த்தா, என் கடன் தொல்லையை பார்த்தா, என் பிரச்சனை வருத்தப்படாமல் இருக்க முடியுமா? வருத்தம் தான் வரும். ஏன் வருதுன்னா, பிசாசு இன்னும் பிரச்சனை கூட்டுறதுக்காக அந்த வருத்தத்தை போட்டுங்கிறான். உங்களுக்கு தெரியல. அது வருத்தம் வர 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 பிரச்சனைகள் கூட 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 அந்த பிரச்சனைக்கு பரிகாரத்தை ஹைலைட் பண்ணணும். ஆமாம், இன்னும் துதிப்பேன்றான் தாவீது என்ன சொல்கிறான்? இன்னும் துதிப்பேன். அவன் பாருங்க, இன்னும் வருத்தப்படுவேன்னு சொல்லலை. இது நிறைய பேர் தெரியுது இல்லை. பிரச்சனை வர வர இன்னும் துதிப்பானான். அந்த சங்கீதம், அந்த வசனம் எங்குது? சங்கீதம் 41 நினைக்கிறேன். துதி, தோத்திரம், அது வருத்தப்படுற காரியம், சந்தோஷப்படுற காரியம். கிறிஸ்துவ கொடுக்கறது, வைதற்ற பலியை செலுத்துறது, தேவனுக்கு செலுத்துறது. வருத்தப்பட்டு எலும்பு தோடுமா மாறிட்ட பாருங்க அவன். இந்த பாருங்க, சங்கீதம் 44 சங்கீதம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அப்புறம், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரோடு எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆராதிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? நீ எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். பாருங்க, ஏன் கலங்குகிறாய்? ஏன் தியங்குகிறாய்? கலக்கம், தியக்கம் பிசாசை கூட்டி விட்டுரும். ஏன் கலங்குற? உங்கள் வியாதியை பார்த்து
உன் பிரச்சனையை பார்த்து, உன் தரித்திரத்தை பார்த்து, உன் அவமானத்தை பார்த்து, உன் வெக்கத்தை பார்த்து இவன் சொல்ல பாரு, என் ஆத்துமாவே, அவன் ஆத்துமா கிட்ட அவனே பேசிக்கிறான். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்துரு. எப்படி தேவனை நோக்கி தேவன் மனுஷன், தேவனா தேவனே. சில பேர் தேவன் மக்கள் மேலே வெறுப்பும் கஷ்டமாக இருப்பாங்க. அதுக்கு பேர் மதம். எங்கள் சபை மத சபை கிடையாது, இன்டர்நேஷ்னல் சபை. எங்கள் சபை 7 கண்ட விசுவாசிங்க இருக்காங்க. எனக்கு 816 கோடி விசுவாசிங்க எங்கள் சபையில். வானம் கூரை பூமி பார்த்தபடி எங்கள் சபைக்கு அவ்வளோ பெரிய சபைங்க. எல்லாம் ஆதாம் ஏவாள் வழியாக பிறந்திருக்கிறாங்க. யாரை பார்த்தாலும் இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழுக்கூட அசுத்தா இது பசுதா இதுதான் எங்கள் சபை உபதேசம். ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேளுங்க. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றாங்க. 5 கண்ட ஜனங்களும் என் தாய் என்ன பாவத்தில் கருத்தரித்திருக்கிறார், பாவத்தை மறைத்து தேவனுக்கு உலகத்தை காட்டுறாங்க. நாங்கள் தேவி நீதி உயிர்த்தல தேவன் தனக்கு மாதம் முழுவதுக்கு டேக்டாக அசுத்தாய் பசுத்தாய் இருக்கணும். அதுதான் எங்கள் சபை உபதேசம். ஆமாம், எங்கள் சபை இன்டர்நேஷ்னல் சபை. 7 கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டம், வட அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா 7 கண்டத்தில் மிஸ்டரிங்க. எல்லா ஆதாமுக்குள்ளே பிறந்த ஜனங்கள் இயேசு ஜீவ மார்க்கத்தை போதிக்கிறது. யாரை பார்த்தாலும் சும்மாவே இருக்க மாட்டோம் நாங்கள். பிசாசு சும்மாவே பாவத்தை மாதிரி தேவன் தருவது பிசாசுலேயே வச்சுக்கிறான். ஜனங்கள் திருறான் கொள்றாங்க. நாங்களும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன்ற காரியத்தை நாங்கள் செய்கிறோம். ஆமாம், எங்கள் சபையோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். ஃபேஸ்புக்கில் போயிட்டு துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணி, யூடியூப்பில் போட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணும்போது எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது. அப்போது ஆதாமுக்குள்ளே பிறந்திருக்கிறான் மனுஷன், வருத்தப்படுறான், பிரச்சனை நினைச்சு வேதனைப்படுறான், துக்கப்படுறான். உடனே பிரச்சனை வளர்த்துக்கிட்டு தான் போதே கண்டி பிரச்சனை தேர்ந்த பாடல் ஹாஸ்பிட்டலில் போகிறான், மெடிசின் எடுக்கிறான், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அப்படிப்பட்ட பெண்டாக தான் இவன் இருந்தாலும். இங்கே பாருங்கள், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் ஏர்மோன் மலையிலும் சிறுமலையிலிருந்து உம்மை நினைக்கிறேன். ஆமாம், கர்த்தரை நினைக்கிறோம். வருத்தப்பட்டுக்கிட்டே என்ன பிசாசு தான் இன்னும் பெருசாக நினைக்கிறேன். பிரச்சனை வளர்த்துக்கிட்டு தான் போங்க. மரணத்துக்கு நேரம் வச்சு கட்சியில் பாதாளத்தை கொண்டு போய் விட்டுறது. அதனால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இன்னும் துதி பொருள் 6 பேர் இயேசு சரி இயேசு ரத்தம். அதில் உன் விருப்பம் எல்லாமே இருக்குது. உன் பிரச்சனை வெயில்பட்ட படி போல மாதிரி இயேசு சரி இயேசு ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை வெளிப்படுத்து. இயேசு வியாதியில் வருத்தப்பட்டார், உன்ன மாதிரி கடன் தொல்லையில் வருத்தப்பட்டார். எங்கே கல்வாரி சிலுவையில் சாபத்தில் உன்ன மாதிரி சாபமானார், உன்ன மாதிரி பாவமானார். 2 Corinthians 5:20 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் மரியாதை அவரை நமக்காக பாவமாக்குறாராம். பிதாவாகிய தேவன் இயேசு ஒரு மாடலாக காட்டுறாரு. உனக்கு பிதாவாகிய தேவன் இயேசு இமை போய்து கைவிட்டார். இயேசு அவரை இமை போய்து கைவிட்டார். உடனே யூதாஸ் காட்டுகிறார், ஜீவ பிதாவோடு இருக்கிற கனெக்ஷன் கட்டாகி போச்சு. இணைப்பு கட்டாது. ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு ஒரு பழமொழி. ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டமா. அந்த மாதிரி இயேசுவும் பிதாவும் கைவிட்டதுமே பிசாசு யூதாசு காட்டி, அதான் பாவத்தின் சம்பளம் மரணம் வருது. ஒரு மாடல் காட்டுறாரு பாருங்க. இந்த இயேசு 3 முறை ஜெபம், பிதாவே என்னை கைவிட்டுறாதே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க படிச்சு ஆயிரம் என்னுடைய உம்முடைய சித்தம் தான். இதுதான் பிதாவின் சித்தம். இல்லை மகனே, நீரே வழி. உலகத்துக்கு ஒரு மாடல் காட்டு. மனுஷன் சாபத்தில் பாவத்தில் மரணத்தை தலையத்தை அதுதான் நினச்சி அப்படியே பாதத்துக்கு போய் சேர்ந்துறான். அவனுக்கு பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் தரித்திர பாதம் 3 நாள்லேருந்து எப்படி விடுதலை ஆகுது கற்றுக் கொடுத்தார் பாரு இயேசு. பிதாவாக இதை போய் இது கைவிட்டார். அவரை கைவிட்டார். உடனே யூதாஸ் காட்டி கொடுக்க வரான். பட்டைங்களோ தழுவி கட்சியில் சிலுவில் அறிகிறாங்க. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட கிறிஸ்து நமக்காக சாபமாக்கப்பட்டார். அப்போது நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் மரியாதவரை நமக்காக பாவமாக்கினார் இருக்குது. அக்கிரமக்காரி ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேத வாக்கிய நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் ஏற்றுக்கிட்டா வியாதி வருமா வராதா? உலகத்து 2 கோடி வியாதி வருது அவருக்கு. ஆதாம் காலத்து 2வது பாவமானார், சாபமானார், வியாதியானார், வறுமையானார், தரித்திரமானார். எல்லாம் A to Z ஒரு பாவ மனுஷனுக்கு என்னென்ன வந்து எல்லாம் இயேசுக்குள்ளே வந்ததுங்க. முழுது 800 கோடி பேர், 816 கோடி இன்னும் மக்கள் தொகை. அத்தனை பேரோட பாவ சாபமான தத்துவத்தை இயேசு சிலுவையில் ஏற்றுட்டு தலை மேலே கை வைக்கல பாருங்க. கவலைப்படலை, சோர்ந்து போல, பயப்படல,
கெடுத்து பேசல யாரும். பிதாவே இவர்களுக்கு ரோமர்கள் அடித்து பின்னி எடுக்கிறாங்க, சிரத்தில் முள்முடி வைக்கிறாங்க, கை கால் ஆண்டி அடிக்கிறாங்க, கை ஓட்ட கை போயிடுச்சு. அட்டை தரிதல், பேங்க்கில் பேலன்ஸே இல்லை, அப்படி திகில் அடிவேன். பேங்க்கில் 500 200 என்ன பண்ண, அப்படி திகில் அடிக்கிற, நீ பணமே இல்லைன்னு. ஏசு திகிலே அடிக்கலைங்க. பாவமா பாவம் மனம் தரித்து எல்லாம் ஆனாரு, மரணமே வருது, அப்போ கூட திகில் அடிக்க ஜீவ வார்த்தை பேசினாருங்க. அதான் நம்முடைய செய்தி. சோயே ஜீவன் வேதாங்க சத்திய இன்னும் துதிக்கிறாரு தேவனுக்கு. தனக்கு ஆதாம் முடி துதி இயேசு ஜீவனை பரிபூ இயேசு சாமன வாக்கு தான் பேசுறாரு. இங்க பாருங்க, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்துரு. தேவன் ஒரு பிதாவே காத்திருக்குது, அப்படியே பல்ல கட்சியும் காத்துக்குது. தேவனை நோக்கி பிதாவே என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லிவிட்டு அந்த தேவனுக்கு என்ன பிதாவும் ஆவித்து ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் கொடுக்குற, அதை உனக்கும் குத்துக்கிறாரு. உன் கையில் ஜீவ அப்போ ஜீவ சரீரம் திருவிருந்த அந்த அப்பத்தையும் திராட்சை அதான் இயேசு பரலோகமே இருக்குது. அதில் அப்போ ஈட்டால் கொடுக்குற அதே ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் 6 லிட்டர் ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. பிதாவே இவருக்கு மன்னியும் என்று சொல்லி 6 லிட்டர் ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை ஆதாம் முழு ஒரு ஆள் பாய் கூடாமல் கொடுக்கணும், கரெக்டாக செய்யணும். நம்முடைய பாவம் தேவனையும் ஆதாம் முழு உலகத்தில் பிசாசு அடிக்கிறது நொறுக்கிறது, சாபமாகட்டும் பாவமாகட்டும் வறுமையாகட்டும் தரித்திரமாகறமான வேலையை பார்த்துக்கிறான். நீ அதை நினச்சி கவலைப்பட அது அப்புறம் புழி வச்சு அப்புறம் புட வச்சு அப்புறம் பிரச்சனை வளர்த்து அப்படியே மரணத்தில் போய் அப்படியே பாதாளத்தை வெளியே ஈட்டும் போதுங்க. ஸ்டாப் பண்ணு கவலையை. ஏசு சிலுவையில் உன் பாவத்தை சாபத்தை மரணத்தை தரித்து பாதத்தால் எதிர்த்து கவலைப்படுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜீவ வார்த்தையை பேசுகிறார். தேவி நீதித்து சபைக்குள் ஆஸ்வதிக்கிறாரு. காரி துப்புறாங்க சிலுவையில் அவரை. பாவமானா சாவன காரி துப்பாங்க, சில முள்முடி வைப்பாங்க, முள்ளுன்னா சாபம், கையில் ஓட்டக்கை ஆணி அடிப்பாங்க, காலில் ஆணி அடிப்பாங்க, உடம்பெல்லாம் வியாதி சாட்டியால் அடிக்கிறாங்க. உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆகி இன்னும் துதிக்கிறாரு. இன்னும் இயேசு ஜீவன பிதா ஜீவ வார்த்தையை தான் பேசுகிறேன். பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு தேவ நீதியின் சம்பளம் இயேசு உடித்தொழிலும் ஜீவனமாக இருக்கிறார். அதனால தான் எங்களுடைய செய்தி ஜோயே ஜீவன் வேதாகம செய்தி. எங்கள் சபை இன்டர்நேஷ்னல் சபை. எங்கள் சபையில் 816 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை இருக்காங்க. எல்லா தேசத்து தலைவர் இங்கே உட்காந்து இயேசு பரிவர்த்தனை கொடுக்குறேன். சைனா தேசத்து அதிபருக்கு, ரஷ்யா தேசத்து அதிபருங்கெல்லாம் எங்கள் சபையில் இருக்கிறாங்க. உலகளாவிய சபை எங்கள் சபை. அமெரிக்கா அதிபர், இந்திய தேசத்து எல்லா அதிபருக்கும் உட்காந்து இயேசு எல்லா ஆதாமும் அம்மா வயதில் பிறந்தோம், பாவத்தின் சம்பளம் மாதிரி தான் பிறந்திருக்கான். ஆதாமின் சேர்ந்த எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றவர்களாகி. அதனால் எங்கள் சபை உபதேசத்தோட தப்பணும் ஒருத்தம் கிடையாது. 800 பேர் கூட ஆதாம் முழு உலகத்துக்கு இயேசு ஜீவ சொல்கிற ஜீவன தேவன் தனக்கு ஆதாம் டேக்டா குத்தா அசுத பசுதா ஒழிதான் எங்கள் ஒழியா. அதனால் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஆமாம், பாவத்தின் சம்பளம் மரணத்தில் மனுஷன் பிறந்திருக்கிறான். எல்லா தேசத்தலை உதிக்கிற உன் ஒளியின் இருக்கிற ராஜாக்களும் ஜனங்களும் வருவார்கள் சொல்லப்படுது. எல்லா ஜனங்களும் வர்றாங்க. ஏசு ஜீவன பரிவு தேவனுக்கு தன் ஆதம் அசுத பசுதா இறக்கிட்டோம். நாங்கள் நன்மை தேமை கனி வச்சு வந்து தேவன் தன் கூட அசுதாயில் பிஷா திருறது கொண்டது ஐக்கியமா நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிவுணப்படும் வந்து என்று தான் எங்கள் உபதேசம். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அவர் ஆவியான ஜோயை ஜீவ சஞ்சாரியாக மாற்றுவான். அதனால் என் செய்தியை மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் எத்தனை பேர் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போது என் தேவனே என் ஆத்மா எனக்குள் கலங்குகிறது, ஆகியால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலையிலும் சிறுமலையிலும் இருந்து உண்மை நினைக்கிறேன். ஆமாம், கர்த்தரை நினைக்கிறது கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு நினைச்சா பசுத்தாய் தேவதூரெல்லாம் வந்து சூழ்நிலை மாற்றுவார். ஆமாம், அவரை நினைக்காமையே பிரச்சனையே நினச்சி கிடக்குது, வியாதியே நினைக்குது. நமக்கு பிரச்சனை கூட ஆளு மேலே பகையும் கஷ்டமாக இருக்குது. சொன்னால் உங்கள் சபைக்குள்ள ஆசுவதி, பகைக்கு நன்மை செய்யும், சத்துருக்களை தொழில் தபம்மன் இதை செய்து விட்டுவிட்டு சபிக்கிற மேலே கவலையும் வெறுப்பும் கஷ்டமும் காட்டுறது. எல்லாம் ஆதாம் மூலமாக பிறந்தவங்க வீட்டாரையும் உனக்கு சத்துரு. கட்டின மனைவியோ கட்டின புருஷனோ பெத்த மனைவி பிள்ளை ஆதாம்குள்ளே பிறந்துக்குது. அது சேட்டைக்கார பிள்ளை. அது பண்ணுற சேட்டையெல்லாம் மனுஷில் நினச்சி கவலைப்படுறது. சோர்ந்து ஒரு கட்சியில் நீ கட்டுவிட்ட. ஆனால் இயேசு ஜீவன் பரிபூர்ண இயேசு சாப்பிட தேவனுக்கு தனக்கு ஆதாம் அசுத்தாயோட பசுத்தாய் வர நீ குடும்பத்துக்கே ஆசீர்வாதமாக இருப்பாய். உன் பட்டணத்துக்கு தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். ஏசு யாரை பார்த்தாலும் கவலைப்படுறது, சோர்ந்து போகிறது, பயப்படுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கல. அவர் நல்ல மேய்ப்ப திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருது வேறொன்று நானும் அவைகளுக்கு ஜீவனும் அது ஜீவ சரஜீவன் இயேசு சாமன ஜீவ வாக்குத்தத்தை அவன் பேர் சொல்லி தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவதுக்கு அசுத்தாய் தோத்துறார், பசுத்தாய் இறக்கிறார். கட்சியில் சிலுவில் பாவமாக்கப்பட்டு சாபமாக்கப்பட்டு தரித்திரமாக்கப்பட்டு வியாதி மன பாதம் நேரம் போகும்போது தலைமையில் கவிச்சு கவலைப்படுறது சோர்ந்து போகிறதெல்லாம் இல்லை.
இந்த பெரும்பாடு உள்ள சிறி என்ன பண்ணிக்கிறா பாருங்க. நம்ம இதெல்லாம் பாயிண்ட் பார்த்தோம் மார்க் 5ஆம் அதிகாரத்தில். அப்போது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்படுறா பாரு. வைத்தியர்கள் கிட்ட போய் பணம் நல்ல பணம் டப்பு காட்சியாக இருப்பா போகுது, பணம் எக்கச்சக்கமாக இருந்திருக்கும் போகிறது. அப்போலோ ஹாஸ்பிட்டல் போகிறது, சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டலில் போகிறது, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலாக பார்த்து போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து என்ன பண்ணுறது. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு. ஆமாம், ஒரு சிறி இருந்தாங்க, தமிழ்நாட்டு முதலமைச்சர், யாரும் தெரியும். அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எது சற்றாகிலும் சுகமாக இல்லை, மறிச்சு போயிட்டாங்க. அந்த மாதிரி சிறியா இருப்பா போகிறது. கட்சியில் சிஎம்மா, பழைய சிஎம், தமிழ்நாட்டு சிஎம் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்க. எவ்வளோ கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்ன சற்றாகிலும் சுகமாக இல்லை, மறிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் எல்லாத்தையும் செலவழிச்சுக்கிறான். தனக்கு உண்டானது நிலம் போல வீடு மன தோப்பு எல்லாத்தையும் விற்று செலவைத்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிகமாய் வருத்தப்படுகிற போது, அதிகமாக வருத்தம் பூஸ்ட் கொடுக்குறா பாரு. வருத்தம், கவலை, வேதனை, காசு போயிடுச்சு சுகமாகல, வெறுப்பு, கசுப்பு, டாக்டருக்கு மேலே கசுப்பு, சொந்த பந்தம், மாம்ச சிந்த மரணத்தை கொடுக்குது. உள்ளுக்குள்ளே ஒரு வேலை பார்க்குறா. ஸ்டாப் பண்ண அதை வருத்தப்படுறத. ஆமாம், ஏசு கிறிஸ்து சரி, ஏசு ரத்தம், தேவன் தனக்கு ஒரு தாக்கம் கொடு, தேவ நீதி தூவித்தல், பிதா குமார் பசுத்தாய் கொடு. ஆதாம் முழு உலக அதான் தாக்கம், பாவட்டமான பசுத்தாய் வந்து இது ஹீலிங், எவர்லி ஹீலிங். அல்லேலூயா. ஜீவ சரீரத்தை பேசு, ஜீவ ரத்தத்தை பிதாவாகி தேவன் இயேசுவை தந்துள்ளி. இயேசு ஜீவ சொரம், ஜீவ ஆற்று, ஜீவ லட்சம், ஜீவ எலும்பு எல்லாம் இயேசு எலும்பு, இயேசு கண்ணு, இயேசு காது, இயேசு காட்டு எல்லாம் நன்மத்தையுமா செய்கிறோம். பிசாசு ஆதாம் ஏவாள் குத்துது, நன்மத்தையமாக சாக கிடைக்கிற வியாதி வந்துது, சாபம் வந்தது. பிசாஸ் அட்ரஸ் கேட்டு வரும். நன்மத்தையம சரித்தை தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டுறதுனால பிசாஸ் 816 கோடி ஜனங்க மேலே வந்துடுறான். ஆனால் தான் எங்கள் சபையில் 816 கோடி விசுவாசி இருக்கிறாங்க. ஆமாம், உட்காந்தத்திலிருந்தே தேவன் தனக்கு ஆதாம் ஜீவ ரத்தம் இயேசு மத்திய மார்க் லோக்கா போது அவர் அருமருந்து குறுமருந்து, அவர் தழும்புகளாக சுகம், ஜீவ சொல்கிறோம், ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி, ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ ஐஸ்வர்யம். தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு அசுத்தாயோட பசுத்தாய் வேறு ஹீலிங் ஆயிடுது. இயேசு எங்கே போனான்? மத்திய மார்க் லோக்கா எங்கு திருடன் குடும்பம் செவட குஸ்ரோ இயேசு ஜீவன் பார். தேவன் தனக்கு ஆதாம் அந்நேரமே சுகமாறான். தேவனுக்கு ஆதாம் முழுவது இயேசு ஜீவசர் இயேசு சாப்பிட கொடுத்தாதான் பேட்ட தொலையும். நம்முடைய பாவம் தேவனையும் ஆதாம் முழு ஒழித்து பாதிக்கணும். நம்ம ஆதாமின் பிள்ளை, ஆதாம் வியாபாருக்கு பிறந்தவங்க. அப்பன் சாவும் புள்ள மேலே இருக்குது. எங்கள் அம்மா பேர் ராணி அம்மா, எங்கள் அப்பா பேர் ராமப்பா. ஆதாம் வியாபாரம் வழியாக வந்துட்டாங்க. என்னையும் நன்மத்தை மேலே பெற்றுட்டாங்க. பாவமான தேவன் தன் கொடுத்தா பிசாசு வாழ்க்கையெல்லாம் நன்மத்தை பாவத்தை சாகுமான்னு அதை கவலைப்பட்டால் இன்னும் சீக்கிரமாக புத்தி கட்சி சீக்கிரம் தத்தினேரிக்கி கொண்டு போய் சேர்த்துருவான். சுடுகாட்டில் பாதாளத்தில் இழுத்து போடுவான். இப்போ இயேசு பரமத்தாக்கப்பன், இயேசு நல்ல பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ளி, இயேசு ஜீவரத்தம் அந்த பாவத்திலிருந்து மண்டத்திலிருந்து பாதாளத்து பரிகாரத்தை கொடுத்துக்கிறார். தேவநீதியும் சம்பளம் உயிர்த்தது. அதை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்கும்போது துதிக்க அசுத்தாய்வாட பசுத்தாய்வாட காரியம் மாறுதலாய் முடிகிறது. புரியுதா? இவன் என்ன பண்ற பாரு, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவிலெல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு பாயிண்ட் இயேசுவை குறித்து கேள்விப்படுற பார். அல்லேலூயா. நீ கேள்விப்பட்டியா இயேசு குறித்து? இயேசு எங்க பார்த்தாலும் என்ன பண்றாராம்? குஷ்ரோகியை சுத்தமாக்குறாரு, வியாதிச சுகமாக்குற, குடனை சுகமாக்குறாரு. இயேசுவை குறித்துனா இயேசு நானே வழியும் சத்திய ஜீவனும் சொல்றாரு. பாவத்துக்கு அப்பாற்பட்டவர், மரணத்துக்கு அப்பாற்பட்டவன்றாரு. நானே உடித்தவனும் ஜீவனும் சொல்றாரு. லாசரு கல்லூரி செத்து போன கூட உயிரோடு இருக்கிறாரு. இயேசுவை குறித்துனா ஜோயே, அவர் ஒரு ஜீவன்றாரு. நம்மளாம் நன்மத்தை மேலே போந்தோம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றவர்கள் ஆகின்றாரு. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தேன்னு சொல்றாரு. இதெல்லாம் கேள்விப்படுறா. அப்போ அந்த இயேசு பாவத்துக்கு மரணத்துக்கு தரித்திரத்துக்கு பரிகாரின்னு கேள்விப்படணும். ஆமாம், நம்ம பிசாசு குறித்து தான் கேள்விப்படுறோம். எங்கே பார்த்தாலும் பாவங்குது, சாபங்குது, மரணங்குது, தரித்திரங்குது. இது ஏகப்பட்ட கேள்விப்பட்டு அதை நினச்சிட்டு இருந்தாங்க பிசாசுக்கு இதாக இருக்கும். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவர் மன்னிக்கிறாரு, பாவத்தை மன்னிக்கிறாரு, தன் ஜீவனையும் பரிபூர் ஜீவனையும் குத்துறாரு. இயேசுக்கு சாப்பிட அகாபி அன்பு நேர்ந்துறாரு, பாவிகளை நேசிக்கிறாரு.
அக்கிரமக்காரனை நேசிக்கிறார், எல்லா பாவத்தையும் மன்னிக்கும்படி ஜீவ ரத்தம் ஜீவ சரீரன்றாரு. அது நம்ம பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு இதெல்லாம் கேள்விப்படுறாரு. என் செய்தி மூலமாக நீ கேள்விப்படலாம். ஃபேஸ்புக்கில் போயிட்டு துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க, யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப பாக்கியசாலிங்க நீங்கள். ஆமாம், உலகத்தில் எங்கேயுமே விலையேற்பட்ட சத்தியம் 100க்கு 100 ஜீவமாக இருக்குது. உலகத்தில் எங்கேயுமே கேட்டிருக்க முடியாது. அந்த மாதிரி சத்தியத்தை ஒரு இயேசுவை குறித்து கேள்விப்படணும். அந்த இயேசு நன்மை தீமைக்கு நேர் ஆப்போசிட் ஆனாலும் ஜீவ விச்சத்துக்கு நீ. அதனால தான் என்னோட செய்தி எல்லா செய்தி ஜோயே ஜீவன் வேதாவு நானே வடியும் சத்தியம். அந்த ஜீவனில் பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதி, மரணத்துக்கு ஒரு உயிர் தரித்திற்கு எல்லையற்ற ஆசீர்வாதம், வாக்குத்தத்த ஐஸ்வர்யம், பாதாவது பரலோகமே இருக்குது. அதை போய் பிதா குமார் பசுத்தாக்கி செலுத்தணும். நம்ம ஆதாம் இவ்வளவும் கேள்விப்படணும். அதான் இயேசுவை குறித்து கேள்விப்படுறது. இயேசுவை குறித்து கேள்விப்படாத ஒரு ஆள் நன்மை தேவங்க யுகா யுகமாக ஊரில் நடக்கிற காரியத்தெல்லாம் எங்கே பார்த்தாலும் பாவம் செய்து தேவ மகிமேற்றுங்க. பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, எங்கே போனாலும் பிசாசிங்கிரி தான் கேட்பார். பத்திரிகை காலையில் பத்திரிகை தினத்தந்தி பத்திரிகை, தினமலர் பத்திரிகை எல்லாம் துர்ச்செய்தி தான் வரும். அங்கே ஆபத்து இங்கே ஆபத்து, எல்லாம் பேட் நியூஸ் தான். தொலைக்காட்சி செய்தி கொலைகள், வெறிகள், சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், வறுமைகள், தரித்து எல்லாம் பிசாசிங்கிரி தான் பேப்பர் ஃபுல்லாக இருக்கும், நியூஸ் ஃபுல்லாக இருக்கும். அங்கே வரைச்சி, அங்கே வனாந்திரம், அங்கே கொன்னா, இங்கே ஆக்சிடென்ட்டு, இதே தான் இருக்கும். அங்கே திருடு, அங்கே வேசித்தனம், அங்கே கடத்தி போனாங்க, அங்கே லஞ்சம், அங்கே ஊழியல், இதே தான் எல்லாம் பேண்டிஸ். அதை போய் காலையிலேருந்து படிக்கிற நீ, கேள்விப்பட்டுகள் திகில் அடிக்கிற நீ. அதே மாதிரி உனக்கும் நடந்தது. இது நற்செய்தி. இயேசுவை கூட இயேசு ஒரு நற்செய்தி. இவர் என்ன பண்ணுறார்? பாவத்துக்கு, மனத்துக்கு, பாதாத்துக்கு, தரித்துக்கு எல்லாத்துக்கும் பரிகாரம் பண்ணுறாரு. வருத்தப்பட்டு பாரம் சமக்குள்ள எல்லாம் எங்கிட்ட வாங்க, நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்க. இந்த அப்போ இயேசு சரீராடை, இந்த திராட்சை என் ரத்தமாகுது. அந்த ஜீவனில் இயேசு சாப்பிட பரவு வாழ்ந்து இச்சிக்கப்பட சகலமுங்குது. அதை ரிசீவ் பண்ணு. அதை எடுத்து பிதா குமார் பசுத்தாய்க்கு வாயிலெல்லாம் கொடுத்து ஆதாம் முழு உலகத்து இவ்வளவு செய்யணுங்க. இயேசுவை குறித்து கேள்விப்படுத்துறான். கேள்விப்பட்டால் பாரு, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவைத்து சற்றாயில குணமடையாமல் அதிக வருத்தப்படுது. ஒரு டாக்டரு நல்லதுதான் டாக்டர்கிட்ட, ஆனால் ஜீவ மார்க்கம் தெரியாது அவருக்கு. அவர் இன்ஜெக்ஷன் போட்டு பார்ப்பார், இல்லைன்னா டோஸ் அதிகமாக கொடுப்பாரு. சில இன்ஜெக்ஷன் போட்டு உடம்பு சைட் எஃபெக்ட் கூட வந்துடுது. ஒரு சிலதெல்லாம் கட்டுப்பாடுக்குள்ளே வருது. ஆனால் உள்ள பாவம் மரணம் இருக்கிற வரையும் அந்த கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு வருத்துற அந்த வியாதி இன்னும் தூட்டிகிட்டே இருப்பான் பிசாசு சரீரத்தில். ஓரளவு தாங்க டாக்டரெல்லாம் பூர்ணம் கிடையாதுங்க, ஒரு கண்ட்ரோலுக்கு தான். அவங்க பாவ நிவர்த்தியை பற்றி சொல்ல மாட்டாங்க, ஜீவ மார்க்கத்தை பற்றி சொல்ல மாட்டாங்க. இயேசு சார் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு தோல்னு சொல்ல மாட்டாங்க. உங்களை சபிக்குள்ள ஆஸ்வதிங்க, உங்கள் பகைக்கு நன்மை செய்யுங்க, சத்துக்கள் செய்யுங்க, இயேசு நண்பர் தேவன் தனக்கு, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க டாக்டருங்க. எம்பிபிஎஸ் டாக்டருங்க, பெரிய டாக்டர், எங்கள் ஊரில் சிஎம் சார், எந்த அப்போலோ இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க தெரியவே தெரியாது. போனியா டெஸ்ட் பண்ணுவாங்க, ஸ்கேன் எடுப்பாங்க, ரத்தம் டெஸ்ட் பண்ணுவாங்க, பிபி சுகர் எல்லாம் டெஸ்ட் பண்ணி மருந்து மாத்திரை கொடுத்து டோஸ் கொடுத்து அதை கட்டுப்படுத்துவாங்க. ஆமாம், நீ உள்ள பாவம் இருக்கிற வெளியும் இன்னும் கவலை, வெறுப்பு, சட்டை, சுயநீதி, அநீதி இருக்கிற வெளியும் டோஸ் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் கட்சி வெளியும். சில பேருக்கு அதுவும் நல்லா ஆக மாட்டேங்குது. அந்த மாதிரி வருத்தம் அதிக வைத்தியர்களாக ட்ரீட்மெண்ட் எடுத்து வருத்தம் மிகவும் வருத்தப்பட்டாலாம். வருத்தப்பட ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அதுவும் 12 வருஷமாக பெரும்பாடு இருந்தாலும் எவ்வளோ எல்லாம் செலவாகி போச்சு. அந்த நேரத்தில் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார். அவர் பரம வைத்தியர், மரித்தோர் கூட வைத்தியரிங்க. டாக்டரால் மரித்தோர் ஏற்க முடியுமா? மறிச்சிட்டான போய் அடக்கம் பண்ணு தான் சொல்லுவார். இவர் மரித்தோரும் ஏற்கிற லாசரு வியாதிப்பட்டு மறிச்சான். வியாதி மறிச்சானா லாசரு. ஏசு போகிற நானே உழித்தெழும் ஜீவனம்னு சொல்கிறார். அங்கே தான் சொல்கிறார், நானே உழித்தெழும் ஜீவனம். மரணத்துக்கும் பரிகாரியாகும். பிசாசு பாவத்தை மட்டும் கொடுக்குறான், பாவத்துலேருந்து மரணத்தை கொடுக்குறான். நான் பாவத்துக்கு பரிகார தேவனே மரணம் உழித்தெழும் ஜீவனன்ட்டார். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா நான் பேசுகிற விஷயம். அதனால தான் எங்கள் சபை இன்டர்நேஷ்னல் சபை. இந்த சேனலை மிஸ் பண்ணாது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணு. பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் அவர் தேவி நீதியும் உழித்தது. கடவுள் என்றால் கடந்தவர், பாவத்தை மரணத்தையும் கடந்தவர் தான் இயேசு. அவர் தேவி நீதியும் உழித்ததுமா இருக்கிறார். பிசாசு அப்படியே நெகட்டிவ் இல்லை, அவன் தேவி நீதி உயிர்த்ததை கடந்து பாவம்ட்டு மரண எல்லையிலே ஒன்று வச்சுட்டு இருப்பான். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், பாவம் செய்கிறன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அப்போ உங்கள் பிள்ளைங்க, உங்கள் மனைவி, நீ, உங்கள் சொந்த பந்து, சுற்றி ஏரியாவில் எல்லா ஆதாம் வழியாக பாருங்க. நன்மை தே மாதிரி எத்தக்க சாகக்கூட குடும்பமாக போய் பாருங்கள். சாபம், பாவம், மரணம், தைத்திரம், அவமானம், வெக்கம், எந்த காசுக்கு பணம் இருக்குது, கோடி பணம், எல்லாம் வீடு வாசல் தோப்பி அது கூட இல்லை. எல்லாம் சுத்தாவிதாக தான் இருப்பாங்க. பிசாசு திடீர்னு கொண்டு வந்து ஐந்து தான் இருப்பான்.
அப்போ ஜீவ விருட்சத்துக்கு கனி கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாருங்க எல்லோரும் என்னிடத்துக்கு நானே வழியும் சத்தியும் ஜீவனமாயிரு ஜீவரத்தம் அந்த ஜீவாற்று அந்த ஜீவ லங்ஸ் அந்த ஜீவ கிட்னி அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு கொடுத்தா பாவம்ட்டு మన பாவ நிவர்த்தி சாப நிவர்த்தி தரித்திர நிவர்த்தி பாதாள நிவர்த்தி கட்சியில் பரலோகராஜ் ஆசுவாத ஐஸ்வர்ய சுகம் பலன் ஜீவன் வரும். அந்த வேலையை செய்யணும். அப்போ இயேசு அவன் என்ன பண்ணுறான், இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுத்தமாவேன் என்று சொல்லி இயேசுவை குறித்து கேள்விப்படுறான். இயேசு எல்லாரும் சுகமாக்குறாராமே, கூட்டுக்கண்ணு தருகிறாராமே, செவிட்டுக்காது தருகிறாராமே, குஷ்டோகி சுத்தமாக்குறாராமே, செத்து போனவன் கூட உயிரோடு ஏற்கிறாராமே. இயேசு செய்த அற்புதம் உலகம் கொள்ளாது. இதில் மத்திய மார்புகள் ஒரு சில அற்புதம் தான் இதில் எழுதப்பட்டிருக்குது. அவர் செய்த அவ்வளோ குறித்து கேள்விப்படுறார். அவர் மன்னிக்கிறாராமே, பாவிகளை நேசிக்க கிறிஸ்து வந்தாராமே, அந்த சகேவை மன்னிச்சாராமே, அந்த ஆழக்காரர்கள் வேசிகளை எல்லாம் மன்னிச்சு ஜீவனுக்கு தேவத்தை அசுத்த பசுத்த இறக்கிறாராமே. அப்போ ஏன் பாவத்தை மன்னிக்க மாட்டாரா, ஏன் வியாதி சுகமாக்க? அவர் கேள்விப்படணும். நன்மை தேமக்காரி தான் உயோகமாக கேள்விப்படும். பாவ சாபம் அது இந்த அது இல்லை சுயநீதி அநீதி அதை தேவன் தனக்கு இதையே கேள்விப்பட்டுக்கிறோம். நம்ம கேள்விப்பட்டு அதிலே செத்து அதே அவங்க பாதா பிசாதுக்குள்ளே போய் சேர்ந்துறான் மனுஷன். இயேசுவை குறித்து இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்குன்னு சொல்கிறாரே. பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பரிகாரியாரியமே. இதெல்லாம் கேள்விப்படுறது. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுத்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்திலே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால். கேள்விப்பட அவர் இருக்கிற ஏரியா வழியாகவே விட்டார் இயேசுனார். நீ கூட ரொம்ப இயேசுவை குறித்து தேவன் தனக்கு உலகத்துக்கு பசுத்தாய் அன்றைக்கி சரீரத்தில் இருந்தார். பசுத்தாய் தேவதூர்கள்லாம் வந்துடுவாங்க. ஜோயே ஜீவன் தேவன் தனக்கு ஆதம் முழு எல்லாம் தாண்டிட்டினா பசுத்தாய் தேவதூர்கள்லாம் இருக்கிற இடத்துக்கே வந்துடுவாங்க. தேவதூர்கள்லாம் வருவாங்க. ஆபிரகாம் சந்திக்க தேவதூர்கள்லாம் வராங்க. மனுஷருக்கு முன்பே இயேசுவை அறிக்கை பண்ணால் பரலோக தேவதூர்கள் முன்பாக அறிக்கை பண்ணுவாராம். அதுதான் நன்மத்தையும் அறிக்கை பண்ண அசுத்தாய் வியாதி ரூபத்தில் வந்துடுவான். அவனுக்கு கவலைப்பட்டா சோர்ந்து போனால் பயப்பட்டாக்கா அசுத்தாவி தான் உன்னை தேடி வருவான். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு கட்சியில் இருக்கிற ஏரியா வழியாகவே இயேசு வந்துட்டாராம் பாருங்க. என்ன ஆச்சரியம் பாருங்க. அவர் இதயத்தை நினைக்கிறார். யாருக்கு தெரியும்? ஒரு ஆளுக்காக இயேசு செயல்பட்டாருங்க. அங்கே ஒரு ஆள் தேடிட்டு போறாருங்க. நீ யாருக்கா இயேசு தேவத்தான் அவனை தேடி பசுத்தாய் போயிடுவார். அல்லேலூயா. இன்னைக்கு பசுத்தாவியார் உலகமெல்லாம் வராங்க. அதனால தான் எங்கள் சபை இன்டர்நேஷனல் சபை 816 கோடி பேருக்கு இயேசு ஜீவனை தேவன் தனக்கு உலகத்து பசுத்தாவி நாங்கள் அந்தந்த ஏரியாவில் கான்டாக்ட் பண்ணி விடுறோம். அல்லேலூயா. அவன் பேர் சொல்லி இயேசு ஜீவன் பரிவர்த்தனை தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் அந்த ஏரியாவில் அந்த நாட்டில் அந்த தேசத்தில் 7 கண்டத்தில் இருக்க எல்லா பசுத்தாயும் நாங்கள் கான்டாக்ட் பண்ணி விடுவோம். இயேசு ஜீவன் பரிவர்த்தனை கூட்டிட்டு போய் நீ மத்தியசமா நீ உலகத்துக்கு வெளியினாரு. அதனால தான் நான் உலகத்துக்கே சீனியர் பாஸ்டர். அல்லேலூயா. ஜோயே ஜீவன் வேதாகம சச்சி. அல்லேலூயா. இன்டர்நேஷனல் சச்சி எங்கள் சச்சி. எஃப்ஜிசி வெள்ளூர், ஏஎல்சி வெள்ளூர், அபண்டன்ட் லைஃப் சச்சி. அதனால் பசுத்தாவியை கான்டாக்ட் பண்ணி விடணும். நன்மை தேம காரியத்தை தேவன் தனக்கு அசுத்தாய் கான்டாக்ட் பண்ணி வியாதி வரும்போது பாதா தீது போகிறான். இயேசு ஜீவ வச்சு தேவநீதி வித்தியில் உங்கள் மனைவி பேச தூர தேசத்தில் இருக்கலாம். நாங்கள் சைனாக்காருக்கும் ஜெபம் பண்ணுறோம், ஆப்பிரிக்காக்காருக்கும் ஜெபம் பண்ணுறோம். ஆகும்போது இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதாம் மூடுது இங்கே சொன்னாங்க அசுத்தாய் போய் பசுத்தாய் கான்டாக்ட் பண்ணி அங்கே ஹீலிங் ஆகிடுறான். அதுதான் எங்கள் சபை. தெரிஞ்சுக்கோங்க. எங்கள் சபையில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைக்கு நீங்கள் உலகத்துக்கே ஒளி பூமிக்கே உப்புன்னு சொன்னார். நீங்கள் உலகம் எங்கே போய் சகல ஜாதிக்கு சுவிசேஷ பிரசங்கம் பண்ணுன்றாரு. சுவிசேஷனா இயேசுவை பற்றிய செய்தி. இயேசு ஒரு ஜீவ விசை தேவனியும் சொல்லுவது பரலோக ராஜ்யம். இயேசு சுலாமன்ற வாக்கு தத்துவம். அதுதான் செய்தி. இல்லைன்னா நன்மை தேமை செய்தி நன்மார்க்கும் துர்மார்க்கும் அதை போய் துர்ச்செய்தியை தேவன் அசுத்தாவை கான்டாக்ட் பண்ணி உங்கள் குடும்பத்துக்கே இவன் அசுத்தாவை கான்டாக்ட் கவலைப்பட்டு வெறுப்பு சுயநீதி அநீதியை காட்டி கவலை பயம் வெறுப்பு அசுத்தாவை வந்து ஷட்டாகி சுகமாகலை. செலவு தான் ஆச்சு. ஹாஸ்பிட்டல் போய் அதனால் எவ்வளோ வேதனை, அதனால் பண செலவு எல்லாம் போய் கட்சியில் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாலாம். இப்போ நீயே கேள்வி இயேசு சரி இயேசு சாமட வாக்குத்தத்தம் சபிக்குள் ஆசிர்வதின்றார், பகைக்கு நன்மை செய்கிறார், சத்ரு மன உபதேசத்தெல்லாம் கேள்விப்பட்டுருப்பான். இயேசுவை குறித்து இயேசு சொன்னதெல்லாம் காதில் கேட்குறான். உங்களை சகிப்பில் ஆசிர்வதி, பகைக்கு நன்மை செய், சத்ரு ஜபம் பண்ணு, நீ ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலுக்கு உம்முடைய நாமம் உம்முடைய இதெல்லாம் கேள்விப்படுறான். நாங்களும் எங்கள் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. இவர் மன்னிக்க சொல்கிறாரு எல்லாரையும்.
அந்த டாக்டருக்கு தேவனை தனக்கு ஆதாம் வந்து மூடி என்ன மாதிரி கேள்விப்பட்டு போகுது. இயேசு பரலோக ஜீவ மார்க்கத்தை கேள்விப்பட்டுக்கிறான். அப்போது இயேசு குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். பாருங்க, அந்த ஏரியா வழியாக வரும்போது அவளை ஜன கூட்டத்தில் அப்படின்னு நங்கி போய் ஜனத்து கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் உடனே பாருங்க, அப்போட உதிரம் போயிருந்தான் இருந்துக்குது. 12 வருஷம் பெரும்பாடு உள்ள சரி. உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிச்சான், பட்டு நின்று போயிடுச்சுங்க. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். பாருங்க, என் வஸ்திரங்களை தொட்டது யாரு? அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள் சீசர்கள். இதை செய்தவளை காணும்படி அவர் சுற்றிலும் பார்த்தார். அவன் என்னென்னோ வளர்றான், நீ எப்பா சூப்பராக ஒரு பெண்ணு விசுவாசத்தோடு தொட்டுக்கிறாய், என்ன எல்லாரும் நெருக்கிறீங்க என்ன, ஆனால் அவிசுவாசம் நன்மத்தையுமே மண்டையில் வச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஒத்தி என்ன நெருக்கிறீங்க? ஜீவ மார்க்கத்தை தேவன் தனக்கு உலகத்தை குத்துட்டு டச் பண்ணிக்க தான் விசுவாசத்தோடு தொடுறது. பட்டுன்னு வல்லமை தாக்கிச்சு பாருங்க. ஆமாம், அதாவது கரண்ட் ஓடுதுங்க, இரும்பு வச்சா பட்டுன்னு பாச ஷேக் வரும். கட்டையை வச்சு பாரு, அந்த கட்டை தான் அவிசுவாசம். நன்மத்தையுமே தேவன் தனக்கு இயேசு நம்பாதையே போய் நெருக்குது, ஒரு அற்புதம் ஆகாது. இயேசுவை நம்புறான், இயேசு சொல்றபடி தேவனுக்கு தனக்கு உலகத்தை அன்பு கூடுறா, சபிக்குள்ள ஆஸ்வதிக்கிறான், பகைக்கு நண்பர் விசுவாசத்தோடு தொடுறா, பட்டுன்னு ஃபயர் ஷேக் ஆகுது. இரும்பு அது இரும்பு விசுவாசத்துக்குரிய கட்டை மரம், அது மரக்கட்டை. நன்மத்தையும் அறியத்தக்க கனி வச்சுட்டு என்னதான் நெருக்கினாலும் வல்லமை பாயாது. அப்போ எல்லாரும் நெருக்கிறாங்க, விசுவாசம் இல்லாமல் நெருக்கிங்கிறாங்க, ஒரு வல்லையும் பாய மாட்டுது. இவர் இரும்பு கரண்ட்டு இரும்பு பட்டு ஷேக் வருது பாருங்க. அந்த விசுவாசத்தோடு அவரை டச் பண்ண, அந்த விசுவாசம் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுத்துட்டு போய் டச் பண்ணுறா. அதான் மேட்ரு. உடனே வல்லமை போடுறது கண்டுபிடிச்சிட்டா பாருங்க. நீ என்ன சுயநீதி அநீதி கண்டிச்சவா இயேசு அவருக்கு எடுக்கிறாரு. மாமியார் செல்ல மாமனார் செல்ல நன்மத்தையுமே காரியத்தை தேவன் தனக்கு போய் இயேசு போய் ஜெபம் பண்ணியிருந்தாங்க, ஒரு பசுத்தாயும் தாக்காது. ஊர் செல்ல நாடுதல் பேர் விசுவாசி ஊழிக்கார் அரசியல்வாதி சரியில்லை, இவ்வளவா உலகத்தில் அகாப்பி அனுப்பே காட்டல, தேவனுக்கு தனக்கு ஆதாம்னு காட்டல, ஒரே பகை கசவு மாமியார்கிட்ட சேண்டை போய் டச் பண்ணினாக்கா இயேசு போய் ஜபச்சு கூட்டமாக போனால் ஒரு வல்லம் தாக்காது. அப்போது இயேசுவை குறித்து கேள்வி, அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் சுபாவம் என்ன, அவர் எல்லாரையும் மன்னிக்கிறாரு, உன் தேவநாய கத்திரத்தின் முயற்சி அன்பு குரு, அதுக்கப்புறம் உண்டு அன்பு குரு, இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு தேவன் தனக்கு போய் டச் பண்ணால் பாருங்க, உடனே வல்லமை புறப்பட்டு ஈலிங் வந்ததுன்னு பார்க்குறோம். அப்போது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உண்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை. அப்போ எவனுக்கும் வல்லமை கட்டை கரண்ட்டில் போய் கட்டையை வச்சு பாரு, ஒரு சூடு சொன்ன இருக்கு, வல்லமை தாக்காது. இது கட்டை நன்மத்தை மாதிரியே தக்க மண்டே இயேசு சர்ச்சுக்கு 10 வருஷமாக போகிறேன், 20 வருஷமாக போகிறேன், 5 வருஷமாக இயேசு ஏற்றுங்கிறேன், ஊர் செல்லு நாடு செல்லு ஆசிரியர் கட்டை மனதில் போய் ஜப கூட்டமாக போகிறது ஒரு சூழ்நிலையும் மாறல. மாமியார் கிட்ட மாமியார் கிட்ட இங்கே வந்து ஜப கொடுத்தது இயேசு ஜீவன் பரிபூரண தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு இயேசு பரிபூரண ஜீவனை கொடுத்துட்டு போய் ஜபம் பண்ணிப்பார். அசுத்தாய் வர பசுத்தாய் வர. அதனால தான் எங்கள் சபை இன்டர்நேஷனல் சபை 816 கோடி பேர் இயேசு ஜீவன் தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாய் அனைத்து கிராமத்தோறும் பட்டணத்தோறும் அலை தேசந்தோறும் பசுத்தாய் நாங்கள் இறக்குற கூட்டத்தில் இருக்கோம். எங்கள் சபையோடு இணைந்து கொள். அல்லேலூயா. எல்லோரும் ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி கட்டையாயிட்டாங்க. மரக்கட்டை ஜென்ம சுயநீதி அநீதியை தேவன் தனக்கு பிசாசின் வல்லமை தான் தாக்குது எல்லாரையும். நீ இலவசமாக கிறிஸ்துவேசில் மீட்பை கொண்டு நீதிமாயிலாம். அந்த கிறிஸ்துவ ஜீவரத்தம், அந்த ஜீவ விஷயத்துக்கு தேவ நீதி தேவன் தனக்கு ஆதாம் பசுத்தாய் வல்லமை, பசுத்தாய் எங்கே அங்கே விடுதலை ஆகிடுவேன். அல்லேலூயா. அப்போது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டு இருக்கிறதை நீ கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்தில் சம்பவித்ததை
அறிந்த அந்த சிறியானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். எல்லா கதையும் சொல்லிட்டா, உண்மையெல்லாம் சொன்னார். அவர் அவளை பார்த்து, மகளே, பாருங்க, இயேசுவின் மகள் ஆயிட்டா. அதுக்கு மேலே பிசாசின் மகளாக இருந்து வருத்தப்பட்டு வெறுப்பு கசமாக இருந்து அநேக சற்றாயம் சுகமாக இயேசு மகள் ஆயிட்டா. இயேசு போல எல்லாரையும் மன்னிக்கிறா, ஆசிர்வதிக்கிறா, ரிஜாய்ஸ் ஆயிட்டா. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குற மகளாயிட்டா. உன்னை பசுத்தாய் வல்லமை தாக்கிச்சு. உடனே இயேசுவின் மகளாக மாறிட்டா. நீ கூட இயேசுவின் மகளாக இருக்க போறே. ஆதாமின் மகள், ஆதாம் ஏவாள் மகளாக இருந்தால் நன்மத்தை மாதிரியே தக்கவ. சுய நீதி அநீதி கவலை பயம் வெறுப்பு தேவனுக்கு தனக்கு அசுத்தாய் தான் பிச்சுக்கு வாய்க்கெல்லாம் வியாதி வருமத்திரம் கட்சியில் பாதாளம் வேற. அப்போது அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். மகளே, கரெக்டாக சொல்லுவா. இயேசு மகளா, இயேசு போல மாறிட்டான. நூலை போல சேலை, நூலை போல சேலை, சேலை போல நூலா, நூலை போல சேலை, தாயை போல மகள்ன்ற மாதிரி இயேசு போல மாறிட்டாங்க. அதுக்கு முன்னே பிசாசு போல நன்மத்தை மாதிரியே ஆதாம் வழியாக தான் பிறந்துக்கிறான். அவர் நன்மத்தை மாதிரியே தக்கவ. வியாதி வேறு வந்துச்சு. இப்போ 12 வருஷமாக ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரே மிகவும் வருத்தத்தில் இருந்தது. பிரச்சனை மேலே பிரச்சனை, ஓயில சற்றாயில் சுகமாயில. அப்புறம் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டா. அந்த இயேசு அளவற்ற அன்பு நிறைந்தவர், சபிக்குள் ஆஸ்வதிக்கிறவர், பகைக்கு நன்மை செய்ய, சத்ரு மலகு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பா. ஜீவ ரத்தம், அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு. இப்போ மகளே, உன் விசுவாசம், அங்கே விசுவாசம் விசுவாசத்தை ஃபெய்த்து வர ஃபெய்த்து, அதுல அவிசுவாசி ஆவார். நன்மத்தை மாதிரி அவிசுவாசி. அசுத்தாய் தாக்கி 12 வருஷமாக சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டல், அப்போலோ ஹாஸ்பிட்டல், எல்லா ஹாஸ்பிட்டலில் போய் காசு பணம்லாம் போய் மிகவும் வருது. அப்படியே நிலம் மோசமாக போய் சட்டாயிரு. ஏசை குறித்து கேள்விப்பட்டால் பட்டுன்னு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் பட்டுன்னு வல்லமை தாக்கிச்சு. அப்போ அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அதோடு முடியுது அந்த சீனு. அல்லேலூயா. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. உன் விசுவாசம் இயேசுவை குறித்து கேள்வி. இயேசு சாமண்ட வாக்கு தத்தங்களை பிதா குமார் ஆதாம் முழு உலகத்துக்கு தான் விசுவாசம். ஒரு ஆளை பகைச்சாக ஒரு ஆள் பிசாசு வந்துடுவான். ஏசுனா இவ்வளவாய் உலகத்தை என்ன அகோப்பே என்பு, அது ஜீவரத்து முழு உலகத்துக்கு கொடுத்துரும். பிதாவாகிதே எனக்கு இயேசுவின் சரி, இயேசு ரத்தம் பிதாவாகிதே உலகாங்கித கொள்வாளை பார்த்து அவன் சபிக்குள்ள ஆஸ்வதிக்குது, பகைக்கு நன்மை செய்ய, சத்துரு இயேசுவை கொடுக்குது. அதுதான் விசுவாசம். உன் விசுவாசம் இது பாவன்ட்டு மனத்திலிருந்து வெளியிலாக்கி உன்னை ரச்சு பசுத்தாய் வல்லமை தாக்கி நீ சுகமாயிட்ட. மகளே, இன்று முதல் நீ என்னுடைய மகள். பிசாசின் மகளா இருந்தவ இயேசு ஏற்றுக்கொண்டாய், இயேசுவை விசுவாசிக்கிறாய். அந்த விசுவாசம் தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறாய். மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் வேதனை நீங்கி சுகம். வாய்நாள்லாம் நானே திராட்சை செடி, நீ கொடி, ஒருவன் நீ வார்த்தை நிலைத்திருக்கணும். திருப்பி போய் பிசாஸ் மகளா போயிடாத. திருப்பி ஏவாள் போய் பிசாசிட்ட பல நன்மை தேவை சுயநீதி அணிதே தேவன் தன் அசுத்தாய் தாக்கி திருப்பி வியாதிப்பட்டு சாகுக்கு நேரம் போவேன். வாய்நாள்லாம் எனக்குள்ளே நிலைத்தரு, பரலோக ராஜ்யத்துக்கு வந்து சேரு. அல்லேலூயா. ஜெபமல்லாமா. அப்போ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால். இன்னைக்கு யார் எங்கே கேட்கிறாரு இயேசு? அன்னைக்கு சரீரத்தில் இருந்தார். இன்னைக்கு சரீரத்தில் இருந்தார்னா எருசலேம்ல பிளேன் டிக்கெட் கூட போட்டு போய் அவர் வஸ்திரத்தை போய் தொட்டுட்டு வந்துடுவேன். இப்போ எங்கே கேட்கிறாரு? இங்கே இப்போ பரிசுத்தாவியான நான் போவேன் தேட்டரவாள். இன்னைக்கு பரிசுத்தாவி உலகம் உள்ளாகிறாரு. அதனால தான் நாங்கள் பசுத்தாவி கான்டாக்ட் பண்ணி விடுறது. இங்கே சொல்லுவோம் இயேசு ஜீவன் பரி தேவன் தனக்கு உலகத்துக்கு அசுத்தாவி பசுத்தாவி கான்டாக்ட் ஹீலிங் கொடுத்துருவோம். அதான் எங்கள் சபை, இன்டர்நேஷனல் சபை. 7 கண்டத்தில், ஆப்பிரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டம், வட அமெரிக்கா கண்டம், தென்னாப்பிரிக்கா கண்டம், அண்டார்டிகா கண்டம், 7 கண்டத்தில் எங்கள் மிஷனரி சீனியர் பாஸ்டர் தாமஸ் துளசிராம் தான். ரொம்ப சாதாரணமாக நினச்சிடாத தாமஸ் துளசிராம. உலகளாவிய குளோபல் சர்ச்சு. எந்த தேசத்துக்கு இங்கே இயேசு ஜீவன் பரி தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு அசுத்தாய் பசுத்தாய் காட்டு ஹீலிங் கொடுத்துருவோம். அல்லேலூயா. ஏசு இங்கே சொல்கிறாருங்க, கானானீஸ்வரி மகவரா வீட்டில் பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டு அசுத்தாவில ஆதாம் மூலம் நன்மத்தை மரியாதைக்க தேவன் தனக்கு அசுத்தாவி கொடிய வேதனைப்பட்டுக்கிறா. இங்கே இயேசுக்கிட்ட வந்து, ஆண்டவரே, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை காணாயிடுச்சு புறஜாதி. அப்போ நான் பிள்ளைகள் அப்போ நாய்க்குட்டிக்கு போகிறதில்ல. ஐயா, நாய் பிள்ளை தின்னு கீழவேமா, இது உலகையா, அது பரலோகமா, இது பிள்ளை சாப்பிட்டு என்ன தான் கீழே ஒரு நாய்க்கிட்டே இருந்தால் தின்னாதானோ தாப்பு. உன் சரியே உன் விசுவாசம் பேசு. அதை மறுக்கல் பரியாசு. நீ சொல்ல கரெக்ட் தாம்மா. போ, உன் மகள் சுகமானா. பிள்ளைகள் நான் என்ன நானே வைப்போம்.
இந்த அப்பத்து திராட்சை அந்த ஜீவ ஜீவ ரத்தத்தை அவள் எங்கோ 20-70 கிலோமீட்டர் கண்ணாட்டுக்கிறா. இங்கே வந்து அவள் தாய் தான் வந்துக்கிறா ஏசுக்கிட்டே, மகள் பிசால் கொடிய கொஞ்சம் இறங்கும் தாவீதுக்கு என் மகளுக்கு இறங்குன்னு. அவள் ஜீவ ஜீவரத்தை அவள் பேர் தேவனுக்கு ஆதாமும் அசுத்தாய் அங்கே இருக்கிற பசுத்தாய் கான்டாக்ட் பண்ணி விட்டார். அந்நேரமே சுகமான ஆளும் படுது. அந்த ஊழியம் தான் தாமஸ் துளசிராம ஊழியம். உலக 800 கோடி பேர் 816 கோடி மக்கள் இருக்காங்க சபை விசுவாசிங்க. உலகளாவிய சபை. எங்கள் சபை வானம் கூற பூமி எந்த நாட்டுக்கு போய் எந்த 816 கோடி பேர் இருக்காங்க எங்கள் சபையில். எல்லாம் ஆதாம்குள்ளே பாருங்க நன்மத்தை மாதிரி படிக்க ஏழை பணம் அரைச்ச நாட்டு தலைவர்கள்லாம் இருக்காங்க எங்கள் சபையில். இங்கே சொல்லுவோம் ஏசு தேவன் தனக்கு ஆதம் அந்த நாட்டில் பசுத்தாய் கான்டாக்ட் பண்ணி ஈலிங் உண்டாக்கிடும். எங்கள் சபையோடு இணைந்து கொள்ளுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. இயேசு ஜீவன் பரிமள் பரலோக ராஜ்யத்தை தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாய் பசுத்தாய் இருக்குங்க. அது ஜோயே ஜுவல்லர் நல்லா மெச்சூர்டாகுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க எங்கள் சேனலை. இன்னொரு சேனல் FGC வெள்ளூர், ஒரு சேனல் ALC வெள்ளூர், அப்பண்டல் லைஃப் ALC வெள்ளூர். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபேஸ்புக்கில் போயிட்டு துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ் யூடியூப். இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி 100% ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் உலகத்துக்கே ஒளி, பூமிக்கே உப்பு. நீங்கள் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. நன்மத்தை மரிய தகனியில் தான் பிறந்திருக்கான். படித்தோம் படிக்க ஏழை பணக்கார அரசியல் தான் சினிமா கலைஞ்சேன். ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றவளாகி அடுத்த இலவசமாக கிறிஸ்துவ மீட்பை கொண்டு அந்த கிறிஸ்துவ தான் எங்கள் உபதேசம். அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்து ஜீவனமாக என் பிதா குமார ஜீவனுடையவராக இருக்கும்படி அவருடைய ஜீவ வார்த்தை. அந்த ஜீவனில் தேவ நீதி வைத்த பரலோக ராஜ்யங்குது. அதை பிதா குமார் பசுத்தாய்க்குள்ள ஆதாம் முழு உலகத்தை விடணும். இதுதான் எங்கள் சபை உபதேசம், மூல உபதேசம். நல்ல மேய்ப்பர் ஜனங்களுக்காக ஜீவ ரத்தத்தை அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாய் பசுத்தாய் இறக்கிடுவான். அப்போது மகளே உன் விசுவாசம் பெரிது. இங்கே சொல்கிறார் பாருங்க, அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இருப்பா வாய்நாளெலாம் கிறிஸ்துவை குறித்து பேசியிருப்பா. நன்மத்தையுமே ஸ்டாப் பண்ணு. நன்மார்க்கு துன்மார்க்கு சபிக்கிறது பகைக்கள் சுயநீதி அநீதி கவலைப்படுறது சோர்ந்து போது எல்லாம் விட்டுட்டு இயேசு ஜீவன் பரலோக ராஜ்யம் தேவனுக்கு தனக்கு ஆசீர்வாதம் தேவநீதி ஆசீர்வாதம் மகிமை கனம் புகழ்ச்சி வெற்றி தேவன் தனக்கு ஆதாம் முடி உழுது தாவித கத்திரானே கோலத்து அவர் துதிப்பூர்வம் சோத்திரபூர்வம் ஆறு இயேசுக்கு சாமண்ட வாக்குத்தத்தம் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம் தேவநீதி உயிர்த்தெழுதல் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு பார்க்குறவங்கெல்லாம் இயேசு பருவி தேவனுக்கு தனக்கு உலகத்து பேச்சு அசுத்த பசுத வாழ்நாளெலாம் கிறிஸ்துக்குள்ளே நெளித்திருப்பா. ஒருவன் என்னுடைய வாசனம் மிகுந்த கனிகள் ஆசீர்வாத கனி ஐஸ்வர்ய கனி சமாதான சந்தோஷ கனி பச்சில பரலோக கனியை போய் சேர்ந்துருப்பா. ஆதாமே சேர்ந்த உனக்கு மரணத்தை உனக்கு கிறிஸ்து சேர்ந்து உனக்கு ஜீவன சமாதானம் கொடுக்கும். அதனால் கிறிஸ்து இயேசுக்குள்ளே வாங்க. அந்த கிறிஸ்து இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமும் இருக்கிறார். ஜெபமான பசுத்த பிதாவே, இந்த அருமையான காலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாத, கலங்காத, திகையாத. ரோமன் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான் ஆக்கப்படுறாங்க. வருத்தப்பட்டு பார சுமக்குள்ளே எல்லோரும் எண்ணித்துவாருங்க. நானே ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள். அந்த இயேசு சாமண்ட வாக்கு தத்துவங்களை பிதா குமார் ஆதாம் முழு வாய்நாளில் அசுத்த பசுத்த தேவதெல்லாம் பணிவு செய்வாங்க. சின்ன பாவமும் பெரிய பாவமும் மோசமான பாவம் இயேசு ஜீவ ரத்தம் பிதாவே அபிவிருத்தி ஜீவனை கொடுக்குறாரு. ஆதாம் முழுவது இயேசு பாவட்டமான பசுத்தாய் சாவுக்கு தேவதை கள்ளப்படி வானத்தை சகல அதிகத்தை பெற்றுக்கிறார் சிலுவையில். உன் பாவத்தை உன் சாபத்தை உன் மனத்தை உன் தரித்திரத்தை ஏற்றுக்கிறார் இயேசு சிலுவையில். தலைமையில கழிச்சு கவலைப்பட்டால் உன்னும் நிலம் மோசம் இண்டிகொல்லி எழுந்திருக்க மாட்டார். பாவத்தையும் மனத்தையும் வாங்கிட்டு பரிகாரம் தேவி நீதி உயிர்த்தல பிதாவையும் அபிவிருத்தி ஜீவன்ற வார்த்தைக்கு ஈட்டர் ஆதா ஜீவ சரஜி இயேசு சாமண்ட ஆதி வெளி எல்லா ஜீவ வாக்கு தத்தாங்க ஜீவ வார்த்தை நன்மை தேம காரியங்கள் ஆதாமிலிருந்து ஆதியாமிலிருந்து வெளியே எல்லா பாவ சாபமானது உண்டு போய் சபிக்கப்பட்டிருக்கோம். சுய நீதி அநீதி காட்டிலேயே சிலுவையில் தேவி நீதி மன்னிப்பு சொல்லி ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. ரோமர்கள் யூதர்கள் ஆதாம் முழுவதுக்கு பிதாவாகி ஆபிவிருத்தி ஜீவனை கொடுத்தார். ஜீவனம் 3ஆம் நாள் பாதாளம் கக்குது, வேதாளம் கக்குது, தரித்திரம் எல்லாம் கக்குது. பசுத்தாய் சரீரத்திலே சாவுக்கு உயிர்த்து வந்து தேவதை கள்ள போடலாம். வானதோடு சகல இந்த பிசாசு நசுக்கி ஏந்து போனது எல்லாம் வானதோடு இந்த சூரிய ஜீவனை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காது. அதனால் எங்கள் சபை ஜோயே ஜீவன் வேதாகம சக்தி இன்டர்நேஷனல் சபை குளோபல் சர்ச் 7 கண்டத்தில் எங்கள் சபை மிஷனரி ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட அமெரிக்கா தென்னை ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா சகல தேசம் எங்கள் சபை இருக்குது. எங்கள் சபைக்கு வானம் தான் கூரை
பூமி அவ்வளோ பெரிய யாரோ பார்த்தா யாரோ இயேசு தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவதுக்கும் அசுத்தாய் பசுத்தாய் இருக்கும். உட்காந்து எதே போகிற இடத்துல தூத்தும் எங்கே போனாலும் தெரியும் இயேசு சரி இயேசு ரத்தம். அவர் தேவ நீதி உயிர்த்ததுமா இருக்கிறார். பிதா குமார் பசுத்தாய் ஆதாம் முழுவதும் சேர்த்துவோம். அசுத்தாய் போக பசுத்தாய் வரை தேவனை படிவு செய்து தான் ஆகணும். இல்லைன்னா நன்மத்தையும் கருதி தேவன் தனக்கு குத்து அசுத்தாய் வந்து திறந்து கொண்டது ஐக்கியமாகவே இருக்கும் வாழ்க்கை முடிவு நித்திய பாதாளம். ஆதாமின் சிந்தையமான கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம். கதா இந்த சத்தியத்துக்கு ஒரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்க கதா 7 கண்ட ஜனங்களுக்காக ஜெபிக்க. உலகத்தில் மக்கள் தொகை 816 கோடின்றாங்க. அத்தனை விசுவாசிங்க இருக்காங்க சபையில். 816க்கும் அதிகமாக 816 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் ஆதாம் வழியாக பிறந்துக்கிறாங்க. அம்மா வயதில் நன்மத்தை மாதிரி எதை கேட்டு சாக உலகம்லாம் பாதாளம் வேதாளம் தரித்திரங்களுமாக அசுத்தாவியாகுது. அந்த 816 கோடிக்கு அதிகமான இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதாம் வாய்நாளெலாம் வெளிப்படுத்துகிறோம். இடைவிடாமல் வெளிப்படுத்துகிறோம். எக்காவது விசுவாசம் வெளிப்படுத்திட்டே இருக்கிறாங்க தான். பாவட்டுமான பசுத்தாய் இறங்கியே தரணும். அசுத்தாய் தேவதர்களாம் பணிவிட செய்யணும். இயேசு சாமட வாக்கு தத்துவங்களை 816 கோடி ஜனங்களுக்கு அதிகமான 7 கண்ட ஜனங்களுக்கும் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, அமெரிக்கா, இந்திய தேசம், தமிழ்நாடு, கிராமங்கள் தோறும் பட்ட இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாய் பசுத்தாய் 816 கோடிக்கு அதிகமாக ஜனங்கள் பசுத்தாய் இறங்கிட்டு பசுத்தாய் எங்கள் விடுதலை ஆகட்டும். 816 கோடி ஜனங்கள் இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை இணைத்து விடுகிறாங்க தாவே. ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ சொல்ற தேவநீதி உயிர்த்தல் பிதாக்குமான ஆதாம் முழு ஒவ்வொரு அவன் இலக்கத்துக்கு பஸ்காட்ட நிலை சங்கர் பசுத்தாய் எகிப்து செங்கல் யோர்தான் போய் வாழும் தேவர்கள் காணாதேஸ் உண்டான போல நம்முடைய பஸ்கா கிறிஸ்துவ இயேசு சுவாமிடவாக தேவநீதி தூய்த்தல ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவத்தர, ஜீவரத்தம், ஜீவைஸ்வரம் எங்கள் பேர் சொல்லி 816 கோடிக்கு அதிகமான 7 கண்ட ஜனங்கள் பேர் சொல்லி பிதாக்குமார் பசுத்தாய் ஆதாம் முழுவதும் வாய்நாளாக வெளிப்பத்து இடைவிடாக வெளிப்பத்திக்கிட்டே இருக்கிறதா. அசுத்தாய் சிதறடிக்க தேவாய் ஊற்ற பரலோக ராஜ்யம் பூமியில சாபிக்கப்பட்டிருக்க தாய் பசுத்தாய் அலையிலையா கிராமங்கள் பட்ட தேசம் 7 கண்டங்களும் 800க்கு அதிகமான தேசங்கள் 7 கண்டத்திலும் எங்கள் சபை விசுவாசிகளுக்கு இறங்கிட்டுக்கத்தா. அசுத்தாய் ஓட்ட பசுத்தாய் இறங்க தேவதர்களாக பணிவிட செய்யிருக்கத்தா. மாபெரிய இப்படி கொண்டு வருக்காய் நினைச்சது பெரிய காரியம் செய்யும். இயேசு நாமத்தில் எல்லா ஜபலியும் இருக்கிற எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். லேலுயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டிலும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க. துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை போது எங்கும் கீழ் விலையேற்பட்ட சத்தியங்கள். இன்னொரு சேனல் FJC வெல்லூர்னு ஒரு சேனலுக்கு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கும் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் துளசிராமன் தாமஸ் ஒரு சேனல், இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசி கால எழுப்பில் பங்கு பெறணும். என் செய்தி எல்லா செய்திகள் என்னுடைய செய்தியை கேட்க 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 உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. த குளோபல் சர்ச் அபண்டன்ட் லைஃப் சர்ச் சோழவரம் சபையோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகத்துக்கு ஒளி, பூமிக்கு உப்பாய் மாற்றுவோம். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் ஒரு ஆள் அசுத்தாய் பசுத்தாய் வர தேவதோட பணிவிடை செய்தே தருவாங்க. எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு நிச்சயம் பெரிய காரியங்கள் குடும்பத்தை பட்ட தேசம் செய்வார். கடைசி நாள் லேபில் தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவது நம்முடைய கடமை. ஆமாம், இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணணும். மீடியா மிஷினரியாக இருக்கணும். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணி குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை நிச்சயம் நீங்கள் ஷேர் பண்ணணும். இதை நிச்சயம் மாபெரும் பாக்கியத்தை நீங்கள் அடைவீர்கள். பெரிய காரியம் செய்யுங்க. அவன் நித்திய பரலோகராஜ் பற்றி ஜீவ மார்க்கத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க. கேட்க கேட்க அவங்க ரட்சிக்கப்படுவாங்க, ஆஸ்வதிக்கப்படுவாங்க. ஜோய ஜீவனை தேவன் தனக்கு ஒழுங்கு கொடுக்காம இருக்க மாட்டாங்க. அசுத்தாய் பசுத்தாய் வந்து ஆஸ்வதிக்கப்பட்டுருவாங்க. அதனால் இந்த செய்தி குறைஞ்சு 100 பேருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணணும். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். கர்த்தரை கனம் பண்ணுறது நம்முடைய கடமை. கர்த்தருக்கு கனம் பண்ண வேணும். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வேணும். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த உங்களுக்கு இருந்தால் என்னுடைய பேங்க் டீச்சர்ஸ் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நேம் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, IFSC கோட் ID IB 000P131, பெனாத்தூர் பிரான்ச், வெல்லூர், இந்தியா. கூகுள் பேல என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். இன்னும் ஏராளமான செய்திகளை கேளுங்க. ஒரு நாளைக்கு 4 செய்தி கேளுங்க. 1000க்கு அதிகமான செய்திகளை நான் போட்டிருக்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கிட்டே இருங்க. கேட்க கேட்க அசுத்தாய்வோட பசுத்தாய்வோட மாபெரும் வெளிப்பாடு வர எங்கள் குடும்பத்துக்கு, பட்டணத்துக்கு, தேசத்துக்கு, உலகத்துக்கு ஒலியாக இருக்கும். ஜீவ மார்க்கத்தை நன்றாய் கற்றுக்கொள்ள அதை நல்லா மெச்சூர்ட் ஆகிடுங்க. எங்கே போனாலும் டாப்பாக இருப்பீங்க. ஆனால் எங்கள் சபையோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தி 16/1/2025 வேலூர் பகுதியிலே FGC வேலூர் சபை பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அவன் செய்தியை மறுபடியும் கேளுங்கள். நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.
கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.